நான் உங்கள் பண்டித் அம்பர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிஷப ராசி பற்றி சொல்ல போகிறேன். ரிஷப ராசி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராகு ரொம்ப பெரிய மாற்றம் உங்கள் ஜாதகத்தில் ஏற்படுத்துகிறாரு. பார்த்தீங்கன்னா எங்கே வராருன்னா 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துலேருந்து விலகி சனி வந்து 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ இந்த ஒரு பரிவர்த்தனை உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தும். ரெண்டும் அசுபர் தான் மாறினவர்கள். பட் இந்த ராகு என்ன செய்வார்னா, இப்போ எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மாற்றங்கள், ப்ரொமோஷன், நல்லா சேலரியில் வந்துட்டு இன்கம்ஸ், நல்ல ஃபெசிலிட்டிஸ், வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கு சோர்ஸஸ், எல்லா விதமான கேட்ஸை ஓப்பன் பண்ணிவிடுவார். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன கேட்ஸ் வந்து லாக் ஆகிருந்ததோ, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, பர்டிகுலராக நான் சொல்கிறது எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கக்கூடிய கிரகம் எது? ராகு. 10ல் வர்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு பவர் கொடுப்பாரு. அந்த பவர் கொடுத்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்கள ப்ரொமோட் பண்ணுவார். அண்ட் ப்ரொமோஷன் கொடுத்து நல்ல ஒரு போஸ்ட்டில் உட்கார வச்சு உங்களுக்கு நல்லா ஒரு பாஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள், யூ ஆர் த பாஸ் அப்படின்ட்டு உங்களை ஒரு நல்ல பதவியில் உட்கார வைப்பார். வெளிநாட்டிலையும் அனுப்புவார். அண்ட் யாரெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணாத கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ இந்த ஃபீல்டில், அவங்களெல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணுவீங்களோ, உங்களை ஏமாற்றிட்டு உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தவங்களெல்லாம் உங்கள் பார்வையிலே பயந்து நடுங்கு ஓடுவாங்க. இனிமே உங்கள் பேச்சு கேட்காதவங்கெல்லாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுவுக்கு அந்த பவர் உண்டு. ராகு வந்து அவர் பிடிச்ச வீட்டுக்கு வராரு. அதுலேயும் கேத்து வந்து ஒரு ஸ்டெப் மேலே வந்துடுறாரு. கண்ணிலேருந்து சிம்ம வீட்டுக்கு வராரு. இது சில ஸ்பிரிச்சுவாலிட்டி உங்களுக்கு கொடுக்கும். ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட சிந்தனையும் கொடுக்கும். அண்டு சில ஸ்பிரிச்சுவல்லாம் எப்படின்னா, ஒரு மன கஷ்டம் கொடுத்து தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்போவுமே வரும். அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி உங்களுக்கு கொடுத்து உங்கள் மதர்கிட்ட சில மனக்கசப்புகள் உருவாக்கும். அது இல்லாமல் குடும்பத்தில் சில சஞ்சலங்கள், இல்லைன்னா சில ப்ராப்பர்ட்டி பையிங், செல்லிங், வாகன செல்லிங், பையிங், இதிலெல்லாம் சில ப்ராப்ளம் வரும். வாகனத்தில் பிரச்சனை வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஜாகிரதையாக இருங்க. பர்டிகுலராக எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக வரலாம். வயரிங் ப்ராப்ளம்ஸ் வரலாம் உங்கள் காரில், டூ வீலரில், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம். மதரோட ஆட்டிடியூடும் உங்கள் ஆட்டிடியூட் ஒத்து போகாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? பாஷலாக போகணும். நம்ம நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், மழை வரப்போகுது. இப்போ நம்ம பாஷலாக போனோன்னா நம்மளோட மனசை நம்ம கட்டுப்படுத்திட்டு நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக்கணும். மென்டலி நம்ம ஃபிட்டாக பார்க்கணும். இப்போ பாடியில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு நம்ம என்ன சாப்பிட்றோம்? மருந்து சாப்பிட்றோமா இல்லையா? அதே மாதிரி நம்மளோட பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி எனர்ஜியை ஃபீட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி எனர்ஜி நம்ம ஃபீட் பண்ணிக்கணும்னா we will become fit for everything. நம்மளோட குறைகள் தெரிஞ்சுட்டு என்ன விட்டமின் கம்மியாக இருக்குது அந்த விட்டமின்ஸை எடுத்துக்க வேண்டியது தான். அதே மாதிரி தாங்க ஜோசியமும். எந்த ஆன்மீக தத்துவம் கம்மியாக இருக்குது அது உங்களுக்கு ஒரு நல்ல ஜோசியக்காரனால் தான் சொல்லித்தர முடியும். இது உங்கள் தத்துவம் கம்மியாக இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குன்ட்டு. பர்டிகுலராக உங்கள் ஜாதகத்தில் உங்கள் கைரேகையில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஒரு சிறந்த ஜோசியக்காரன் உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. எல்லாமே அவனே தான் சொல்லுவான். ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் பார்க்குறோம். உங்களுக்கு பார்க்கணுன்னு இருந்தால் எங்ககிட்டே கன்சல்ட் பண்ணால் ஒரு சிறந்த ஜோசியக்காரன் உங்ககிட்ட கேட்க மாட்டான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நீங்கள் என்ன நல்லா இருக்கீங்க நல்லா இல்லை, எல்லாமே அவனே தான் சொல்லுவான் உங்கள் மன தைரியம் கொடுத்து. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் 10ல் ராகு வர்றதுனால உங்களுக்கு பல நன்மைகள். உங்களோட ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுத்து உங்களை நல்லா உயரத்துக்கு கொண்டு போவான். அண்ட் நிறைய சக்ஸஸ் கொடுப்பான். அண்ட் உங்களோட ஆஃபீஸ்லேயே இடமாற்றம் ஆகலாம், ப்ரொமோட் ஆகி டேபிள்ஸ் சேஞ்ச் ஆகலாம். முன்ன இருந்த கேபின் வேறு, இப்போ வேறு கேபினுக்கு போயிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி சில சிச்சுவேஷன் உருவாகலாம். ஸோ ஒரு விதத்தில் பெனிஃபிட். அண்ட் அனதர் விஷயத்தில் அண்டு ஃபேமிலி விஷயத்தில், மதர் விஷயத்தில் பார்த்திங்கன்னா சில சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரும். அது நீங்கள் பிரெயின் மூலியமாக ஹேண்டில் பண்ணலாம். பர்டிகுலராக அதிகமாக இருந்ததுன்னா தென் யூ ஹேவ் டு கன்சல்ட் எனி குட் அஸ்ட்ராலஜர். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க சத்குரு.